கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் சந்தோஷத்தோடு கூட நாம் ஒன்றாக கூடி நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நம் ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதும் கூட அவருடைய சுத்த கிருபைதான். ஆகவே நாம் அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் நாம் பணிந்து கொள்வதற்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே பயபக்தியோடு அவரை நாம் ஆராதிப்போம். அவர் ஏதோ நமக்கு தீமை செய்து விடுவார் என்ற அந்த பயம் கிடையாது. அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக தேவனே உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொள்வேன் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பயபக்தியோடு கூட நாம் இந்த நேரத்திலே நாம் பணிந்து கொள்வோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அவருடைய பிரசன்னம் இங்கு காணப்படுகிறது. சங்கீதம் 139 நாம் வாசிக்கிற வண்ணமாக, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் இறங்கினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறீர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய பிரசன்னத்தை உணராமல் நம்ம இந்த இடத்தை விட்டு நாம் போக வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதம், தேவனே உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்று நாம் பாடுகிறது போல உம்முடைய பிரசன்னம் போதும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னத்திற்காக ஏங்கி இருப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அந்த நிச்சயத்தோடு கூட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த காலை வேளையில நம்ம சபையாரா இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சங்கீதம் 122 தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது சந்தோஷமா இருந்தேன். ஆமென். எத்தனை பேர் காலையில சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆண்டவர் ஆராதிப்போமா? ஏன்னா ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட்டு நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த காலை வேளை ஆராதனையில நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சரி மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். விசுவாசிக்கிறேங்க? ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போமா? கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோம். வேற எந்த நாமமும் இல்லை. இந்த பூலோகம் அனைத்திற்கும் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன். நம்ம போக தேவையில்ல, அவர் வருகிறவராயிருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரம் கூப்பிடுவோமா? அவர் உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவர் கொஞ்ச நேரம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க ராஜா, நீங்க எங்களோட கூட பேசுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் மகிமைப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உங்க
நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்கள் துதிகளில் நீர் மாத்திரமே மகிமைப்படுகிறாங்க ராஜா. ஹல்லேலூயா யாவே யாலே ஹல்லேலூயா யாவே யாலே ஹல்லேலூயா. வெறுங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து சேர்ந்து பாடுவோமா? ஓ இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெறணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும். நாமத்தை உயர்த்துமா? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை நடுவிலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஒருவேளை சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? ஒருவேளை சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். சிங்கத்தின் கெபியில இருக்கலாம், தீச்சுளை நடுவில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? உணர்ந்து பாடுவோமா? சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே. நீங்க மத்தியில இங்க இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்ல தேவனே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ ஆவியானவரே, ஹல்லேலூயா யாவே யாலே ஹல்லேலூயா யாலே யாலே ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளை நம்ம அடைக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலை போல இருக்கலாம்.
சங்கிலிகளால கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. யெகோவா நிசி ஜெய கொடி. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்குது ராஜா, சிறைச்சாலை மாறி இருக்குது ராஜா, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனாலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஒரு விசை கரங்களை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில இறங்கி வாங்க ராஜா. Fill us with your presence, Lord. ஓ, எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க ராஜா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உறவே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உறவே நான் உம்மை துதிப்பேன். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் உயர்த்தும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமத்திலே பேய்கள் ஓடும். அவருடைய நாமத்தில் அதிசயங்கள் நடக்கும். வாழ்கவே. Once more. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். வேதம் சொல்லுகிறது,
அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி எந்த ஸ்தானத்தில் எதுவானா இருக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிங்க, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. அவருடைய நாமத்தினால நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த குருடன் கூட சொல்லும்போது சொல்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். தாவீதின் குமாரன், அவர் நாமத்தை எப்படி வேணா நீங்க கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிடலாம், தாவீதின் குமாரன்னு கூப்பிடலாம், இயேசுவேன்னு கூப்பிடலாம். எப்படி கூப்பிட்டாலும் அவர் நம்ம மத்தியில நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கைவிடாதவர் என்றதை விட கைவிட தெரியாத தேவன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்குவார். என் நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்க வல்லவராயிருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அந்த வார்த்தையை நம்ம பற்றி பிடித்துக் கொள்வோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இது எப்படி நடக்கும் தெரியாது ராச்சா. கடல்ல மிதக்கிற நான் கப்பலை நம்பல, படகை நம்பல, கடல் மீது நடப்ப இயேசுவை நம்புற ராச்சா. கடல் மீது நான் அற்புதங்களை செய்த இயேசுவை நம்புற ராச்சா. ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கைவிடாத தேவன், என்னை கைவிடாத தேவன். எத்தனையோ விதமான சூழ்நிலை கூட இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடல. பாடுவோமா? நான் மூழ்கும் செய்தியே பேச விட மாட்டேன், அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைத்தேன். நான் மூழ்கும் செய்தியே ஊர் பேச விட மாட்டேன், அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைத்தேன். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண்ணறிந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. ஆமென். ஆண்டவரை தவிர நமக்கு யாருமே கிடையாது. ஆமென். என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் கவலிலும் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரை பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மனுஷன் செய்யலாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம், ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். பாடுவோமா? மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர்
எனக்கு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? புயலே இறையாதே அமைதலா என்று அந்த புயலுக்கு கட்டளையிட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட சரி, புயல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரை எல்லாத்தையும் ஒரே நொடியில் அமைதியாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு பாடுவோமா இந்த வரிகளை? கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடந்து வந்த இயேசுவை நான் நம்புறேன் இயேசப்பா. ஹல்லேலூயா. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே, நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே, கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே, நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே, நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டேன், அழைத்தவர் கைவிடவில்லை பேச வைத்தேன். நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டேன், அழைத்தவர் கைவிடவில்லை பேச வைத்தேன். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? கைவிட தெரியாத தேவன், அவருடைய நீதின் கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிப்பவர் அவரே. ஒருவேளை சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மளை தூக்கி எடுக்க அவருடைய கரம் வல்லமுள்ளதா இருக்கிறது. அவருடைய கரம் அதிசயங்களை செய்கிற கரம், அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம். அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஓடுவோமா? நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் அழகுள்ளதாய் மாற்றுவார், அவர் வணைந்து கொள்ளுவார். குயவன் எப்படி ஒரு பானையை வணைகிறாரோ அதே போல ஆண்டவர் நம்மளை வணைந்து கொள்ள வல்லமுள்ளவராயிருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், அதனால ஆண்டவரை மாற்றம் பற்றி பிடித்துக் கொண்டு அவருடைய பாதையிலே நடப்போமா? ஆண்டவரே, நீங்க மத்தியில் இறங்கி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. உன்னை நாம மகிமைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இந்த காலை நேரத்தில் நம்ம தேவனை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற ஒரு தேவனை குறித்து நாம் அநேக காரியங்களை சொல்ல கேட்டோம். 121வது சங்கீதத்தை முதலாவது நாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். 121வது சங்கீதம். சங்கீதத்திற்கு உதவி செய்யும்படி அஜிதாவை அழைக்கிறேன். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றைக்கும் காப்பார். ஆமென். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். கடவுள் என்பவர் நம்மை காட்டிலும் வலிமையானவர். அவர் அண்டசராசரத்தை படைத்தவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்கள் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர், இயல்பாக நடக்காததை நடத்தி முடிக்கிறவர். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த சத்தியத்தையும் நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். verse 18. எல்லாரும் ஒருமனப்பட்டு சத்தமா வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆதலால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை குறித்து இந்த பகுதியை எத்தனையோ முறை நம்ம வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அந்த காலத்துல நிறைய வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால 75வது வருடத்துல தான் அவருடைய 75வது வயசுல தான், ஆபிரகாமுக்கு 75 வயது ஆகும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது என்று சொன்னா, உனக்கு நான் கண்டிப்பாக ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தம். அதை நம்ம எங்க பார்க்கிறோம்னாக்கா, ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது 12வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப பேரு மாறல பாருங்க, ஆபிராம் என்று இருக்கிறது. ஆபிராமை நோக்கி கர்த்தர் சொன்னது என்னவென்றால், நீ உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகும்போது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்த பிறகு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அந்த அவர் என்ன நினைப்பாரு, சோ வார்த்தை வந்துருச்சு, அடுத்த வருஷமே குழந்தை பிறக்க போகுதுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்பொழுது அதுக்கப்புறமும் பிள்ளை பிறக்கல, பிள்ளை பிறக்கிறதுக்கான எந்த ஏதுவும் ஏற்படல. அதனால 15 அதிகாரத்துக்கு வாருங்கள். 15வது அதிகாரத்துல உள்ளே என்ன வருகிறது தெரியுமா? சோர்வு வருகிறது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகிறதோ அப்பொழுது நமக்குள்ள நம்மள மனிதர்கள் தானே, இயல்பாக வர்றதா சோர்வு வருகிறது. அந்த சோர்வு வரும்போது என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இந்த காரியம் சேர்ந்து வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துக்கிறாரு. அந்த வாக்கு என்ன சொல்லுதுனாக்கா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளையின் மூலமாக சந்ததிகள் உருவாகும். எல்லாம் சொன்ன பிறகுமே ஒண்ணுமே நடக்கல. சரிங்களா? அதனால சோர்ந்து போய் அவர் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஆண்டவர் திரும்பவும் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பெலன்னு போடல, பலனுமா இருக்கிறேன். ரிவார்ட், ஐ வில் பி யோர் ரிவார்ட் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ ஆபிரகாம் இயல்பா என்ன கேட்கிறார் தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஆண்டவரே, அன்னைக்கு அவ்வளவு சொன்னீங்க, இன்னைக்கு திருப்பி என்னை கூப்பிட்டு நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனாலும் இன்னும் நீங்க சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றலையே. நியாயமான கேள்வியா இல்லையா? நியாயமான கேள்வி. சொன்னாரு, ஆனா அதை அவரை நிறைவேற்றலையே. அப்போ கேட்கிறாரு,
நல்ல தைரியமா கேட்கிறாரு. நீங்க வந்து கேடகம்ன்றீங்க, பெலன்றீங்க, துருக்கம்ன்றீங்க, அடைக்கலம்ன்றீங்க, எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கேன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. ஆனா நீங்க சொன்ன வார்த்தையை எனக்கு இன்னும் நீங்க காப்பாற்றவில்லையே. அப்ப இந்த இயல்பாக சோர்வு வருகிறது. நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் சில நேரத்துல நடக்காத போது மனசுல என்ன வருது? சோர்வு வருகிறது. மனுஷர் தானே நம்ம. அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? 3வது வசனத்துல ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு தேவரீர் புத்திர சந்தானம் அருளவில்லை. என் வீட்டுல ஒரு பிறந்த பிள்ளை இருக்கான், அவனை நான் பிள்ளையா தத்தெடுத்துக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. சுதந்திரவாளி அவனை நான் தத்தெடுத்துக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 4வது வசனத்துல சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி ஆகல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். இப்போ ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் ஆண்டவர். இது பார்ப்பா, நான் உனக்கு சொன்னதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன், கண்டிப்பா நான் சொன்னதை உனக்கு நான் நிறைவேற்றுவேன், சொன்னபடி நான் நிறைவேற்றுவேன். ஆனா நீ என்ன பண்றன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ நீயே தெரிஞ்சுக்கிற. இது வரலன்னா உடனே அது அப்படின்னு இல்ல, சொன்னதை செய்து வசனித்து நிறைவேற்றுகிறவர். அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ வந்து ஒன்னு கிடைக்கலன்னதும் சரி, நான் இன்னொன்னு பார்த்துட்டு போறேன், இன்னொன்னு புடிச்சிட்டு போறேன் அப்படின்னு நீ நினைச்சு போற. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா உனக்கு நான் இதை கொடுப்பேன்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு இதை நான் கொடுப்பேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா காத்துருன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். வானத்தை பாரு, இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை எண்ண கூடுமானால் உன்னால் எண்ணுன்னு சொல்லி. நான் சின்ன வயசுல நட்சத்திரம் எண்ணி இருக்கேன். இந்த பிரசங்கத்தை நான் குழந்தைய கேட்டபோது, சின்ன பையனா இருந்தபோது இந்த பிரசங்கம் கேட்டபோது, எண்ண கூடுமானால் எண்ணு காதுல ஆழமா விழுந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரியே போய் எண்ண முடியுமா? முடியாது. கண்ணில் தெரிஞ்ச நட்சத்திரத்தை எண்ணலாம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் எண்ண முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி வண்ணமா இருக்கும். ஓகே, நீ அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, என் வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனை தத்தெடுத்துக்கிட்டான், தத்தெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு உன் கற்ப பிறப்பை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? கடவுள் எனக்கு இதை செய்வார், எனக்கு செய்து முடிப்பார். ஏன்னா அவர் வார்த்தை கொடுத்துட்டார். வார்த்தை கொடுத்தா அவரு பொய்யா போகாது. அப்போ அந்த யார் அந்த ஆபிரகாம் சோர்ந்து போய் நடக்காது, இனி கிடைக்காது போல, இவர் செய்ய மாட்டார் போல, சரி நமக்கு எப்படியும் ஒரு பிள்ளை வேணும், அந்த பிள்ளையை எடுத்துக்கலாம், தத்து எடுத்துக்கலாம் என்று யோசிக்கிற நிலைமையில வந்த அந்த வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை, இல்ல உனக்கு நான் கற்பத்தின் பிறப்பை கொடுக்க போறேன்னு சொன்ன வார்த்தையை அவர் நம்பினார், விசுவாசித்தார். கர்த்தர் அந்த நம்பிக்கையை அவருக்கு நீதியாக எண்ணினார். நம்ம நம்பிக்கை நமக்கு நீதியாக மாறுகிறது. நீதின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அது நம்மை பராமரிக்கிற, பாதுகாக்கிற, நம்மை வழி நடத்துகிற, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற, பரிசுத்தமாக்குகிற நீதியாக அது மாறுகிறது அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இப்போ ரோமருக்கு வாங்க, 4வது அதிகாரம். இப்போ உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு விளங்க பண்ணினேன். இப்போ நீங்க புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆபிரகாம் அன்னைக்கு விசுவாசித்தார் இல்லையா, பைபிள் சொல்லுது இல்லையா, அவர் விசுவாசித்தார், அதை கர்த்தர் அவருக்கு நீதியாக எண்ணினார். இப்ப அந்த 18வது வசனம், ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புறதுக்கு எந்த ஏதுவும் இல்லை. ஏன்? 75 வருஷத்துல 100 வருஷத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு, அது இனி குழந்தையை பிறப்பிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு, சாராளும் இனி குழந்தையை பிறப்பிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இதுதான் சூழ்நிலை. டாக்டர் என்ன சொல்வாரு? நடக்காது, கிடைக்காது, வராது, இது இனி சுகமாகாது. நம்ம மனசும் என்ன சொல்லும்? எப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாவுற காலம் ஆச்சு, காடு வாவான்னு, வீடு போங்குது, இதுல போய் நான் இதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படிங்கிற சூழ்நிலையில ஆபிரகாம் அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். ஒரே ஒரு விஷயம், அவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை நிறைவேற்றுவார். சொல்லுவதை செய்கிறவர், வசனித்து நிறைவேற்றுகிறார். ஆமென்.
சந்ததி இல்லாதிருக்கும் போதே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு எந்த ஒரு ஏது இல்லாத நேரத்திலையும், நம்புகிறதற்கு காரணம் இல்லாத ஒரு நேரத்திலையும் அந்த ஆபிரகாம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இதுதாங்க விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்த்து நம்புறது என்ன சொல்லுங்க பாப்போம். பார்த்து நம்புறது ஒரு நம்பிக்கையா? இல்ல. நடக்காத போதே, கிடைக்காத போதே, வராத போதே அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 19வது வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஸ்ட்ராங்கா இருந்தார் அந்த விசுவாசத்துல. மத்தவங்க பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன ஆபிரகாமே இந்த 90 வயசு 100 வயசு ஆக போகுது, உனக்கு இனிமே உனக்கு குழந்தை பிறக்க போதா, இனிமே கடவுள் வந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரா? ஜனங்கள் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? கண்டிப்பா நிறைவேற்றுவார். பலவீனமாகல, சோர்ந்து போகல, மத்தவங்க பேசுறாங்களேன்றதுனால சோர்ந்து போகல. நம்ம உள்ளமே சில நேரத்துல இது நடக்காது விட்டுருன்னு சொல்லும், இல்ல சோர்ந்து போகல, ஸ்ட்ராங்கா இருந்தார். என்ன தெரியுமா? கடவுள் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஓகே, ஆகவே விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கற்பம் செத்து போனது உண்மைதான், சரீரம் செத்து போனது உண்மைதான், ஆனா அதை அவர் நினைக்கல. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து எனக்கு கடவுள் என்ன பேசுறாருன்னா, நாம் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் என்னுடைய விசுவாசமா இருக்கும். இனிமே எனக்கு சுகம் கிடைக்காது, இனிமே எனக்கு இந்த வர வேண்டிய பணம் வராது, இனிமே என் கணவர் வந்து ரட்சிக்கப்பட மாட்டாரு, இனி என் புள்ள திருந்த மாட்டான், இனி எனக்கு கல்யாணம் ஆகாது, இனி எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு நம்ம எண்ணினால் அதுதான் நம்ம நம்பிக்கையாய் மாறுகிறது. நம்ம என்ன எண்ணுறோமோ அதுதான் நம்முடைய நம்பிக்கையாய் மாறும். இப்ப நானே என்னை பத்தி யோசிக்கும் போது எனக்கு இது வராதுங்க, இது கிடைக்காதுங்க, இனி அவ்வளவுதாங்கன்னு யோசிச்சுட்டா அங்கேயே நானே என்ன பண்றேன் தெரியுங்களா? அந்த கதவை இழுத்து மூடி போல்ட்டை போட்டு லாக் போட்டுறேன். நானே அதை லாக் போட்டு வச்சிடுறேன். அப்ப நடக்குமா நடக்காதானா என்ன கேட்டா நானே சொல்றேன் நடக்காதுங்கன்னு. கூட இருக்கவங்க சொல்லுவாங்க நடக்காது. அதோட அங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது. என்னுடைய எண்ணத்திலேயே நான் என்ன செய்கிறேன் தெரியுங்களா? ஒரு முடிவை கட்டி விடுகிறேன். என் எண்ணத்திலேயே இது கிடைக்காது, வராது, அவ்வளவுதான் போல. இல்ல, ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? அதை எண்ணாதிருந்தார். இந்த எண்ணத்தை, அந்த நினைவையே அவர் வந்து மனசுக்குள்ள ஏத்துக்கல. அவர் எதுல கரெக்டா இருந்தார் தெரியுங்களா? கடவுள் கொடுத்த வார்த்தையிலே கரெக்டா இருந்தார். அதை பிடிச்சுக்கிட்டார். நீங்க வார்த்தை கொடுத்தீங்களே, நீங்க வார்த்தை கொடுத்தீங்களே, நீங்க வார்த்தை கொடுத்தீங்களே, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தா கண்டிப்பா செய்வீங்க. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எது செத்து போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நீங்க செத்து போனவைகளை உயிரோடு எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. செத்து போனதை கூட நீங்க எவ்வளவோ செத்து போனவங்களை உயிரோட ஆண்டவர் எழுப்பியிருக்காரு அவருடைய ஊழியத்துல. நமக்கு அது நல்லாவே தெரியும். நாயினூர் விதவையுடைய மகனை எழுப்பினாரு. செத்து போன லாசருவை 3 நாள் கழிச்சு கல்லறைக்கு போய் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி லாசருவை வெளியில வான்னு சுகப்படுத்தி எழுப்பினாரு. சுகப்படுத்தினாரா இல்லையா? எழுப்பினாரா இல்லையா? எழுப்பினாரு. அந்த மாதிரி மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவனால் எதையும் செய்ய முடியும். ஏன்னா அவர் உருவாக்கி படைச்சவர், அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் கம்பெனியில ஒரு காரை ரெடி பண்றாங்க. அந்த காரை வந்து மார்க்கெட்ல அனுப்புறாங்க. அந்த கார் கடைசியில பழுதாகி போகிறது. லோக்கல் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா? முடியாதுங்க, எங்களால ரிப்பேர் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. கடைசி அந்த காரை எங்க கொண்டு போனா சரியாகும் சொல்லுங்க பாப்போம்? மேனுஃபேக்சரர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரரால அதை புதுப்பிக்க முடியும், அதை திருப்பி ஓட வைக்க முடியும். ஏன் காரணம் என்ன தெரியுமா? அவர் யாரு? வெறும் மெக்கானிக்கு கிடையாது, அவர் மேனுஃபேக்சரர். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இழந்து போகிற, செத்து போகிற நம்பிக்கைகளை நம்மை மேனுஃபேக்சர் பண்ண உருவாக்கி படைத்த அந்த கடவுள் கிட்ட கொண்டு போகும்போது அவரால் எதையும் செய்து முடிக்க முடியும். அதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா? விசுவாசம். அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், 20வது வசனம்,
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதைத்தாங்க நீங்களும் நானும் கத்துக்கணும். இதைத்தான் நம்ம கத்துக்கணும். என்ன கத்துக்கணும் தெரியுமா? கர்த்தர் வார்த்தை கொடுத்தார் என்றதுனால நான் சந்தேகப்பட மாட்டேன். அவரே சந்தேகப்பட்டா அப்புறம் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல அப்பா அம்மார் பிள்ளைங்களுக்கு சில ப்ராமிஸ் கொடுப்பாங்க. அம்மா அம்மாரு சில பிள்ளைங்களுக்கு ப்ராமிஸ் கொடுப்பாங்க. பிள்ளைங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வாட்டார் போல அப்படின்னு நினைச்சா கூட உலக பிரகாரமான இருக்கிற தகப்பன்மார் சில நேரத்துல செய்யாமல் போகலாம். உலக பிரகாரமான தாய்மார் கூட சில நேரத்துல செய்யாம போகலாம். ஆனா நம்மை உருவாக்கி படைத்து நாமம் தெரித்த அந்த ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்ததை செய்யாமல் போக மாட்டார். அதனாலதான் அந்த வாக்கு தத்தத்தை உறுதியா பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், சந்தேகம் என்கின்ற ஒரு அலை வருகிறது, அவிசுவாசம் என்கின்ற ஒரு அலை வருகிறது. சந்தேகம் என்கின்ற ஒரு அலை வருகிறது, அவிசுவாசம் என்கின்ற ஒரு அலை வருகிறது, சோர்வு என்கின்ற ஒரு அலை வருகிறது நம்ம கடல் மேல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அப்படி மனசுல யோசித்துக்கோங்க. ஒரு கடல், அந்த கடல்ல அலை, ஒரு அலை சோர்வின் அலை, இன்னொன்னு அவிசுவாசம் என்கின்ற அலை, இன்னொன்னு சந்தேகம், இன்னொன்னு பயம், இன்னொன்னு கலக்கம், இன்னொன்னு சோர்வு. இதெல்லாம் அந்த அலைகள் எல்லாம் அடிச்சு கொண்டிருக்குது அந்த கடல். அந்த கடல்ல தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை என்பது ஒரு கடல் தான். அந்த கடல்ல நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கடல் மேல அப்படி காலை வச்சு நடக்க ட்ரை பண்றோம். யாரு? பேதுரு நடந்த மாதிரி. ஆண்டவர் பேதுருவை கடல்ல நடந்துவான்னு சொல்லும்போது பேதுரு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அலைகளை பார்த்து காலெல்லாம் தடுமாறுது, உள்ள மூழ்க போறாரு. அந்த மாதிரி நம்ம அநேக நேரத்துல இப்படிதான் மூழ்கி போறோம் இந்த கடல்ல. ஆனா இந்த ஆபிரகாமுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் இந்த கடல்ல நடக்கவே இல்லை. அவரு ஆண்டவருடைய விசுவாசத்தை அப்படியே வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசமா நம்பிக்கையா புடிச்சிட்டு ஒரு மேகத்தை புடிச்சிட்டு அந்த கடலுக்கு மேல இந்த மேகத்துல டிராவல் பண்றாரு. நம்ம எங்க டிராவல் பண்றோம்? கடல்ல காலை வச்சு நடக்க டிராவல் பண்றோம், அலைய ஜெயிக்க ட்ரை பண்றோம், முழுகி போறோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? இதெல்லாம் விட்டார். இதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவர் வாக்கு தத்தத்தை புடிச்சுக்கிட்டாரு. ஒரு மேகத்தை பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிட்டு அவர் இந்த அலைக்கடல் மேல மேகத்துல கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவர் விசுவாசிகளுடைய தகப்பன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் விசுவாசிகளுடைய தகப்பன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, 3 காரியம். முழு நிச்சயமாய் நம்பி மனுஷனை மகிமைப்படுத்தல, தன்னுடைய அவிசுவாசத்தை மகிமைப்படுத்தல, தன்னுடைய சோர்வை மகிமைப்படுத்தல, தன்னுடைய சந்தேகத்தை மகிமைப்படுத்தல, தன்னுடைய பயங்களை மகிமைப்படுத்தல, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவரானார். இன்னும் வளர்ந்துட்டார். குறைஞ்சு போக வேண்டியவர் வளர்ந்துட்டார். அதுதான் ஆச்சரியம். அதனால தான் ஆபிரகாம் அவ்வளவு பெரிய ஆளு. ஸ்டால்வார்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன். அந்த நம்பிக்கையை கடவுள் அவருக்கு நீதியாக எண்ணினார். அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவருக்காக மாத்திரம் இல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இதான் சவால். இந்த செய்தியை கேட்கிற நீங்க, பிரசங்கிக்கிற நான், எனக்கும் வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கு, சந்தேகம் இருக்கு, பயம் இருக்கு, கலக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நடக்குமா நடக்காதா, வராதா, கிடைக்குமா கிடைக்காதான்னா நான் எதை பிடிச்சிட்டு வாழணும் தெரியுமா? அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார், அவர் எனக்காக என்ன செய்ய போகிறார், என்னுடைய நம்பிக்கைகளை குறித்து அவர் என்ன செய்ய போறார், என் தேவையை குறித்து அவர் என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இந்த அலைக்கடல் மேல கஷ்டப்படாம நான் என்ன பண்ணணும்னா மேல டிராவல் பண்ணணும். சரிங்களா? சரி, அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இது எப்படி நடந்தது? இது எப்படி ஆபிரகாமுக்கு அப்படி நம்புறதுக்கு என்னதான் இருந்தது? அது நமக்கு தெரியணும் இல்லையா? அவர் இப்படி நம்பினாரா, விசுவாசார, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா எதுக்காக, என்ன சொல்றாரு பாருங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். யாரு? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இயேசுவை தெரியுமா? ஆபிரகாமுக்கு இயேசுவை தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் தெரியுமா? தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனா இயேசு மரித்து உயிரோடு எழும்புவார் என்கின்ற அந்த ஒரு சத்தியம் தெரியாத அந்த ஆபிரகாம் அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? இவர் என்ன செத்து விழுந்தாலும் அதை உயிரோட எழுப்புவார். அது எங்க இருக்கு பாருங்க, அதே அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னாடி வாங்க. 17வது வசனம். 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன், யார்? ஆபிரகாம், தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். பாத்தீங்களா? என்ன தெரியுமா? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். என்கிட்ட சேர்ந்து சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒண்ணுமே இல்லை, பேசே இல்லை, ஆனால் அவர் அழைத்தால் அது வரும். அது அற்புதம். நமக்கு தோசை சுடணும்னா மாவு வேணும். மாவு இருந்தால் தான் தோசை சுட முடியும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு அடிப்படை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவருக்கு சொன்னாலே அது நடக்கும், சொன்னாலே அது வரும். அதுதான் அவருடைய விசுவாசம். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருக்கு இருக்குன்றத அவர் இயேசு மரித்து உயிரோடு எழும்பினதை பார்த்து நம்பல, அவருடைய மனசுல அது ரொம்ப தெளிவா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால எனக்கு முன்னால இயேசு கிறிஸ்து மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். சரித்திர உண்மை அது. இன்னைக்கும் சரித்திர உண்மை. இன்னைக்கு உலகத்துல ஒரே ஒரு கல்லறை தான் காலியா இருக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. ஏன்னா ஒரு உயிரோட எழும்பிட்டாரு. இயேசுவை பார்த்து நீங்களும் நானும் இதை நம்பலாம். ஆனா இயேசுவை பார்க்காத ஆபிரகாம் அதை நம்பினார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 4வது அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 வசனத்துல தம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை பிறந்ததா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்த குழந்தை பிறந்ததா? பிறந்தது. யார் அது? ஈசாக்கு. ஆனால் அந்த ஈசாக்கை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, போய் நீ மோரியாவில் மலையில பலி கொடுங்கிறார். விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுது பாருங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்புவார், எழுப்புகிறவர் என்றெல்லாம் அவர் சொன்ன பிறகு அந்த குழந்தைய போய் நீ பலியிடுன்னு சொல்றாரு ஆண்டவர். எப்படி இருக்கும் இப்போ? என்னடா இது, நம்ம செத்து போனதை உயிரோட எழுப்புவார் நம்பி விசுவாசிச்சு இந்த குழந்தைய நம்ம வாங்கணும். இப்ப அந்த குழந்தைய போய் என்ன சொல்றாரு இவரு? பலி கொடுன்னு சொல்றாரு. என்ன ஆண்டவரே கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே குழந்தைய 100 வயசுல கொடுத்துட்டு இவ்வளவு நாள் காலதாமதமா கொடுத்துட்டு இப்ப அந்த குழந்தைய போய் என் கையால பலி கொடுன்னு சொல்றீங்களே, எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? இது நீங்க தான் பேசுறீங்களா இல்ல வேற ஏதாவது குரல் எனக்கு கேட்குதான்னு கேட்கலாம் இல்லைங்களா? இல்ல, அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாரு. அந்த ஏறத்தாழ ஒரு 12 வயசு இருக்குன்னு வைங்களேன், அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாரு. மோரியா மலைக்கு போறாரு. அவனை போய் அந்த பலிபீடத்துல வைக்கிறாரு. கயிறுல வச்சு கட்டுறாரு. கையில நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு. அதை கட்டி அந்த கத்தி மேல கைய வைக்கிறாரு. அந்த எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அதனால்தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன். அந்த கத்தி மேல கைய வைக்கிறாரு. ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே நிறுத்து, உன் பிள்ளையாண்ட மேல கைய போடாத. நீ எனக்கு எவ்வளவு பயந்து இருக்கிற, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறன்றதை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி திரும்பி பாருன்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா புதர்ல சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி இருக்காங்க. அதை எடுத்து நீ பலியிடு. அதுதான் பக்ரீத்.
முஸ்லிம்ஸ் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா. பக்ரீத்னா என்னது? ஈசாக்கு பலி கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தது. அந்த சம்பவத்தை தான் அவர்கள் பக்ரீத் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். அப்போ அந்த விசுவாசம் எவ்வளவு தூரம் கொண்டு போகுது பாத்தீங்களா. நீங்க கர்த்தாவை நீங்க இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, ரைட், ஓகே. நீங்க இப்ப கேக்குறீங்களா பலியா? நான் கொடுத்துடுறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும் தெரியுங்களா? விசுவாசம் மட்டும் பத்தாது, கடவுள் மேல பயபக்தி வேணும், கடவுள் மேல கீழ்ப்படுதல் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் செய்ய முடியும். காலையிலேயே எழுந்து போறாரு, வைஃப் கிட்ட சொல்லல. வைஃப் கிட்ட சொல்லியிருந்தா வைஃப் இவரை பலியை அங்கேயே கொடுத்துருப்பாங்க. காலையில வேலைக்காரரை கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யெகோவா ஈரே. அல்லேலூயா. யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாருன்னு எதுக்காகனா, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம பாவங்களை மன்னிக்கிறதற்காக. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆட்டு ரத்தம் பத்தாது, மாட்டு ரத்தம் பத்தாது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷ ரத்தம் பத்தாது. ஏன்னா எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சவங்க. பாவம் இல்லாத ஒரு மனிதன் தான் வந்து ரத்தம் சிந்தினா அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அதற்காகத்தான் தேவன் மனிதனானார். தேவன் இயேசு கிறிஸ்து என்ற வடிவத்துல மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து, கன்னிமரியாளுடைய வயிற்றிலே பிறந்து, அவர் வளர்ந்து, பாவமில்லாமல் வாழ்ந்து, பாவமில்லாமல் அந்த சிலுவைக்கு போய், பாவமில்லாமல் அந்த ரத்தத்தை சிந்தி, அந்த பாவமில்லாத ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களையும் என்னுடைய பாவத்தையும் மன்னித்திருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய இடத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரு, அவருடைய பாவ மன்னிப்பு எனக்கு நீதியாக மாறுகிறது. இப்ப என்னை பார்க்கும்போது நான் பாவி இல்லை, நான் ஒரு நீதிமான். எதனாலனா, நான் நீதி செய்ததுனால இல்ல, அவர் எனக்காக பரிகாரமாக அந்த பாவ ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி விட்டார். அதனால பாவமான என்னை அவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் நீதியாய் இருக்கிறேன். இதுதான் அடிப்படை சத்தியம். இதுதான் அடிப்படை சுவிசேஷம். இந்த அடிப்படை சுவிசேஷம் தான் இன்னைக்கு என்னை இந்த ஸ்டேஜ்ல இங்க நிறுத்தி இருக்கு. நான் பெரிய பரிசுத்தவான்னு நான் இங்க நிக்க முடியாது. நான் பாவமே வாழ்க்கையில செய்யலைங்க, அதனாலதான் நான் பாஸ்டர் ஆயிட்டேன். இல்ல 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 இல்ல. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி கிருபையா என் பாவத்தை என்ன செஞ்சாரு? மன்னிச்சிட்டாரு. அதனால கர்த்தருடைய நீதியாய் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நீதியா தான் இங்க நான் நிக்கிறேன். மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதேதான் உங்க ஒவ்வொருவருக்கும். அதேதான் உங்க ஒவ்வொருவருக்கும். உங்க பாவங்களை கர்த்தர் மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை நீதியாய் அவர் மாத்திட்டார். இனி சாத்தானும் உங்களை பார்த்து என்ன சொல்ல முடியாது? நீ பாவின்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு பாவத்துல தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால நாம் தேவனுக்குள் கிறிஸ்துவின் நீதியாய் இருக்கிறோம். அதனாலதான் அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம்ன்றது நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். ஏன்னா அதை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு அனல் மூளணும். நானும் நம்பணும், இந்த மாதிரி விசுவாசிக்கணும். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்க கூட உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இனிமே எனக்கு நடக்காதுங்க, இனிமே அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சுங்க, இனி என்னங்க நான் சாவ போறேங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏனென்றால் அவர் மனசு வச்சா இன்றைக்கும் உங்களுடைய சரீரத்தை ஒரு வாலிபப்புடைய சரீரத்தை போல பலத்தோடு மாற்ற முடியும். வியாதிகளை சுகமாக்க முடியும். இயேசுவின் நாமத்திலே கேன்சர் சுகமாகுதா இல்லையா? இன்னைக்கு சுகமாகுது. 27வது வயசுல கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனையில கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாமல் 2 லங்ஸும் நுரையீரலும் ப்ளூரல் எஃப்யூஷன்ஸ்ல ஃபுல்லா நிரம்பி மூச்சை விட முடியாம செத்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். இன்னைக்கும் நான் மூச்சு நல்லா விட்டுட்டு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுமா? அது அவர் கொடுத்த சுகம். டாக்டர் சொன்னாரு பார்க்கலாம் எவ்வளவு நாள் இவன் இருப்பான்னு. டாக்டர் சொன்னாரு பார்க்கலாம் இவன் எவ்வளவு நாள் இருப்பான்னு, பார்க்கலாம், கஷ்டம் தான் சொன்னாரு. ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை சுகப்படுத்தினார். இதோ 70 வயசு இன்னைக்கு. இன்றைக்கும் நார்மலா மூச்சு விட்டுட்டு நான்
வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் எவ்வளோ பேர் சுகமடைந்திருக்கிறாங்க, எவ்வளோ பிசாசுகள் ஓடி இருக்கிறதுக்கு நீங்க சாட்சி. எவ்வளவோ வியாதிகள் சுகமாய் இருக்கிறது, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கி இருக்கிறது, எவ்வளோ பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. மனோ சுகம் இல்லாதவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சுகம் வாங்கியிருக்காங்க. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. புஷ்பா சிஸ்டர் சிரிக்கிறாங்க. 1993 ஆண்டு பழைய சர்ச் இருந்த இடத்துல, அப்பதான் சர்ச்சை எடுத்திருக்கோம். எடுத்து ஒரு ஃபியூ டேஸ் தான் சிஸ்டர் ரொம்ப சிக்காயிட்டாங்க. அந்த சிஸ்டர் அவங்க வீட்டில் இருந்து தூக்கி கொண்டாந்து எங்க வீட்டில் போட்டோம். சிஸ்டர் நீங்க சிரிச்சதுக்கு தெரியும் என்ன காரணம்னு. உயிர் பிழைக்கிறது கஷ்டமான நிலைமை தான். ஆனா வீட்டில் கொண்டாந்து போட்டோம், ஜெபிச்சோம். விசுவாசிகள் வந்து வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. பாருங்க, இன்னைக்கு இப்ப கூட அவங்க 2 பேரும் புது கல்யாணமானவங்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். விசுவாசிக்க தகுந்தவரா? விசுவாசிக்கலாமா? நம்பலாமா? செய்வாருன்னு நம்பலாமா? நடத்துவாருன்னு நம்பலாமா? ஆமென். நம்புறதும் நம்பாததும் நம்ம கையில இருக்கு. ஆனா நம்பினால் அவர் கைவிட மாட்டார், அதை செய்து முடிப்பார். கரங்களை வைத்து அப்படி விசுவாச அறிக்கை செய்வோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. 138வது சங்கீதம் கடைசி வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய சகோதரர் மணி என்னோட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அவரும் அவருடைய வாழ்க்கையில எது நடக்காதுன்னு நினைச்சாரோ, எது நடக்காது, வராது, கிடைக்காது, காலதாமதமாகுதேன்னு நினைச்சிட்டு இருந்த போது, இந்த தடைகளை உடைக்கிற ஜெபத்துல ஜெபித்த போது கர்த்தர் அந்த காரியத்தை அற்புதமா அவருக்கு வாய்க்க பண்ணினார். அந்த ஜெபத்துல ஒருவேளை உங்களுக்கு காரியம் நடக்கலையா, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஊக்கத்தை கொடுத்தாரு. அவர் அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாரு. 1 மாசத்துக்குள்ள கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றினாரு. இன்னைக்கு காலையில அவர் பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்ம தேவன், இதுதான் நம்ம தேவன். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். நம்மோடு துணை நின்று, நம்மோடு கூட இருந்து, நம்ம காரியங்களை பங்கு கொண்டு, மகனே கவலைப்படாத, மகளே கவலைப்படாத, உன்னோட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அல்லேலூயா, ஆமேன். இணைந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எழுந்து நின்று தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பெற்றோர், உற்றார் உறவினர்கள், கூட பிறந்தவர்களோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. God bless you.